الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மனதை உருக்கும் சம்பவம் பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் விரிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இஸ்லாமிய வரலாற்றில் நம்மை ஆழமாக உருக்கும் பல சம்பவங்கள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் உள்ளன. அதில் மிகவும் உணர்ச்சிகரமான சம்பவங்களில் ஒன்று தாயிஃப் நகரில் நடந்த சம்பவம் ஆகும். 1. தாயிஃப் நகருக்கு இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற காரணம். மக்காவில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தபோது குறைஷ் இன மக்கள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான துன்பங்களை ஏற்படுத்தினார்கள். அதே காலத்தில் தான் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருந்த அவர்களின் அன்பு மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரியப்பா அபுத்தாலிப் பின் அப்துல் முத்தலிப் அவர்களும் இருவரும் இறந்தார்கள். இந்த வருடம் தான் இஸ்லாமிய வரலாற்றில் துக்கத்தின் ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. தனக்கு ஒத்துழைப்புடன் இருந்த இருவரும் இறந்தது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் இழப்பாக இருந்தது. பிறகு மக்கள் இஸ்லாமை ஏற்கலாம் என்ற நம்பிக்கையுடன் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு சென்றார்கள். 2. தாயிஃப் மக்களின் கொடுமை. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இஸ்லாமின் செய்தியை எடுத்துச் சொன்னபோது தாயிஃப் நகரின் தலைவர்கள் அதை மறுத்தார்கள். அதனால் தாயிஃப் நகர மக்கள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்தார்கள். அதுமட்டுமல்லாமல் நகரத்தின் குழந்தைகளையும் அடிமைகளையும் தூண்டி அவரை கல்லால் அடியுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது மக்கள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தனர். அவர்களின் உடல் முழுவதும் காயமடைந்தது. இவ்வளவு அதிகமாக காயமடைந்ததால் அவர்களின் காலில் இருந்து இரத்தம் வழிந்தது. அப்போது அவர்களுடன் இருந்தவர் சயீத் பின் ஹர்கா அலி அவர்களும் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க முயற்சித்ததால் காயமடைந்தார். 3. திராட்சை தோட்டத்தில் நடந்த உணர்ச்சிகரமான தருணம். இந்த கொடுமைக்குப் பிறகு இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஓய்வு எடுத்தார்கள். அப்போது அவர்கள் அல்லாஹ்விடம் மிகவும் உருக்கமான ஒரு துஆ செய்தார்கள். அந்த துஆவின் அர்த்தம், என் இறைவா, என் பலவீனத்தையும் என் உதவியின்மையையும் உன்னிடமே நான் முறையிடுகிறேன். மக்களிடம் நான் இவ்வளவு தாழ்ந்தவனாகிவிட்டனா? இந்த துஆ மிகவும் உணர்ச்சிகரமானது என்று இஸ்லாமிய வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள். 4. ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் வந்த சம்பவம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், இந்த தாயிஃப் மக்களை நீங்கள் விரும்பினால் இந்த 2 மலைகளுக்கிடையில் நசுக்கிவிடலாம். அதாவது ஒரு கணத்தில் அந்த நகரம் முழுவதும் அழிக்க முடியும் என்று கூறினார்கள். 5. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை. ஆனால் அப்போது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், இல்லை, வேண்டாம். இப்போது இருக்கும் தாயிப் நகர மக்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் சந்ததியிலிருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கும் மக்கள் பிறக்கலாம் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார்கள். ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி 3231. இது உலக வரலாற்றில் மிகப்பெரிய கருணையின் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. 6. குர்ஆன் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணையை விளக்குகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நாங்கள் உங்களை உலகங்களுக்கு அருளாகவே அனுப்பினோம். குர்ஆன் விளக்கம் அத்தியாயம் 21 வசனம் 107. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் கடுமையானவராக இருந்தால் மக்கள் உங்களை விட்டு விலகியிருப்பார்கள். குர்ஆன் விளக்கம் அத்தியாயம் 3 வசனம் 159. 7. இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள். இந்த தாயிஃப் சம்பவம் பல பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. 1. பொறுமை. கொடுமைகள் இருந்தாலும் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவின் பணியை நிறுத்தவில்லை. 2. கருணை.
தங்களை கல்லால் அடித்தவர்களுக்கே இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லதை விரும்பினார்கள். 3 பழிவாங்காத மனம். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பழிவாங்கும் வாய்ப்பு இருந்தும் அவர்கள் அதை மறுத்தார்கள். 4 மனிதகுலத்திற்கு ஒரு முன்மாதிரி. இதனால்தான் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதகுலத்திற்கு மிகச் சிறந்த முன்மாதிரி. சுருக்கமாக சொன்னால், தாயிஃப் நகரில் நடந்த சம்பவம். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிகவும் மனதை உருக்கும் சம்பவம் ஆகும். கல்லால் அடிக்கப்பட்ட போதும் அவர்கள் அந்த மக்களை அழிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களின் சந்ததியில் நல்லவர்கள் பிறக்கலாம் என்று பிரார்த்தித்தார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகப்பெரிய கருணை மற்றும் உயர்ந்த நற்குணங்களை உலகத்திற்கு காட்டுகிறது. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த உருக்கமான நிகழ்வு பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் இதுவரையில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عَمَّ يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. كلا سيعلمون ثم كلا سيعلمون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا